ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல் லட்டு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக, டேஸ்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதே 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்லேயே மறுபடியும் 1 கப் அவல் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எந்த அவல்னாலும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுக்கணும். கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஸ்மெல் வரும் வறுக்கும் போதே. அந்த அளவுக்கு வறுத்து ஆற வச்சுருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நல்லா பாத்திரம் சூடானதும் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். நல்லா வெல்லம் கரைஞ்சி வரணும். வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ வந்து நம்ம ஆற வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்ற போகிறோம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு மாதிரி மையாக அரைச்சிட்டு வர போகிறோம். நம்ம பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்ததுக்கப்புறம் நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரியை லைட்டாக வறுத்தெடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் முந்திரியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இப்போ நான் தனியாக வறுத்துட்டு தனியாக எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே பேன்லேயே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை வந்து உள்ளே சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்மெல் வந்து அந்த பவுடரில் வந்து அப்சர்வ் ஆகும், நெய்யோட ஸ்மெல்லு. இந்த அளவுக்கு வறுத்தெடுத்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாகு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், குட்டி குட்டி பபுள்ஸாக வரும். இந்த மாதிரி ஸ்லோவாக மெதுவாக இந்த மாதிரி கிண்டுங்க. ஊடையில் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிண்டுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக முந்திரி சேர்த்து நல்லா கிண்டி இறக்கிற வேண்டியதான். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய ஷேப்ஸில் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்டைலில் வந்து அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்